அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன செடின்னு தெரியுமா? இந்த செடி பெரும்பாலும் எல்லாருக்கிட்டேயும் இந்த செடி இருக்காது. இந்த செடி ரொம்ப ரேர். அதே சமயத்தில் இந்த கிராமத்து பக்கம்லாம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் இருக்க மாட்டேங்குது. இந்த இலையை தொட்டாலே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இந்த பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணி போனாலே சரியான மணமாக இருக்கும். இது மின்னி செடி. சில பேர் இது மின்னல் செடின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பேர் நாங்கள் சொல்கிறது மின்னி செடி. இது என்னதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது ரசம் வைப்போம் பார்த்தீங்களா? ரசத்தில் அப்போ இந்த இலையை கருவேப்பிலை மாதிரி இந்த இலையும் தாளித்தோன்னா சரியான மணமாக இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன் மருத்துவ குணம் இருக்குன்ட்டு. பாருங்கள், இது நான் இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்து வச்சது. இது சும்மா ஒரு கிளை வச்சாலே போதும், அது சூப்பராக துளுத்து வரும். அதே சமயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதை அந்த காலத்தில் இதை இந்த வேலி கட்டுவாங்கள்ல, வேலி கட்டக்குள்ளே இடையில இந்த இந்த மரத்தையும் வச்சு கட்டுவாங்களாம். ஏன்னா வேலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால, வேலி சாயாமல் இருக்கும்ன்ட்டு. இதில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குதான். இது யாருக்கிட்டலாம் இந்த செடி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பாருங்கள், இது நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இது பூ பூக்காதுன்ட்டு. இது ஒரு பூ பூக்குது. ஆனால் அது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் இது பூவே பூக்காது அப்படின்ட்டு. அப்புறமா தான் நான் பார்த்தேன். இதில் அழகாக சூப்பராக பூ பூக்குது. அது ஒரு சீசனில் பூக்கும் போல இருக்குது. மற்றபடி காய் மாதிரிலாம் வச்ச மாதிரி தெரியல. ஆனால் பூ பூத்துச்சு. இது நிறைய ஃபுல்லாக இலையாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு இப்போ ஃபுல்லுமே புது தளிராக இருக்குது. ஏன்னா இதில் பூச்சியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அப்பயும் இருக்குது பாருங்களேன். இந்த மாவு பூச்சி மாரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.